தேசிய உயர்கல்வி நிதி வாரியத்தின் தலைவர் டத்தோஸ்ரீ நோர்லிசா ரஹீம் 2026ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு பலனளிக்கும் 2 முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டுள்ளார். அடுத்த ஆண்டு முதல் அரச பல்கலைக்கழகங்களில் கல்வி பயிலும் ஏழை மற்றும் மிக ஏழை மாணவர்கள் பெற்ற PTPTN கடன்கள் முழுமையாக கல்வி உதவித்தொகையாக மாற்றப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். 120 மில்லியன் வருடாந்திர நிதி ஒதுக்கீட்டை கொண்ட இந்த முயற்சியானது பொருளாதார ரீதியாக சவாலான குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் 5800 மாணவர்களின் நிதி சுமையை குறைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. தரமான மற்றும் சமமான கல்வியை அனைவருக்கும் வழங்குவதில் அரசாங்கத்தின் உறுதியை இந்த நடவடிக்கை பிரதிபலிக்கிறது. இதற்கு மேலதிகமாக அரச பல்கலைக்கழகங்களில் முதல் வகுப்பு கௌரவ பட்டம் பெற்றுள்ள குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு PTPTN கடன் திருப்பி செலுத்தும் விலக்கு அளிப்பதற்கும் அரசாங்கம் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த சலுகை மூலம் ஆண்டுதோறும் சுமார் 6000 பட்டதாரிகள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கென பிரத்யேகமாக 90 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் கடனை செலுத்த வசதி இருந்தும் வெளிநாடுகளில் வேலை செய்யும் போது கடனை திருப்பிச் செலுத்தாமல் இருக்கும் கடன் தவறியவர்களுக்கு வெளிநாட்டு பயண கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்துள்ளார். இதன் மூலம் PTPTN நிதியின் நிலைத்தன்மை மற்றும் பொறுப்பான நிதி நிர்வாகம் உறுதிப்படுத்தப்படும் என்று டத்தோஸ்ரீ நோர்லிசா ரஹீம் வலியுறுத்தினார். இந்த திட்டங்களை செயல்படுத்துவது குறித்த மேலதிக விவரங்கள் விரைவில் PTPTN-ஆல் அறிவிக்கப்படும். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.